ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். The Enforcement Directorate, the CBI, the Income Tax Department are used as political weapons. இந்த நாட்டிலே இருக்கிற வருவாய் புலனாய்வுத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இவை எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கையிலே எதிரிகளை அழிக்கின்ற ஆயுதங்களாக பயன்படுத்தப்படுகின்றன. Election commissioners are being chosen by the Prime Minister. இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையர்களை இந்த நாட்டின் பிரதமர் தான் தேர்ந்தெடுக்கிறார். The Congress party's bank accounts are frozen. காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. 2 months before the election. தேர்தலுக்கு 2 மாதத்திற்கு முன்பு. Chief ministers are arrested. முதலமைச்சர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். Opposition leaders are threatened. எதிர்க்கட்சி தலைவர்களும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். And the entire idea is to make sure that 3 or 4 of India's richest people benefit from India. இது எதற்காக என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய அனைத்து துறைகளும் அனைத்து இயற்கை வளங்களும் ஒரு 3-4 பெரும் முதலாளிகளுக்கு வசதியாக வாய்ப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். And when Tamil Nadu asks for money for flood relief, you are refused. அதனால்தான் தமிழ்நாடு எப்பொழுதும் வெள்ள நிவாரண நிதிக்கு பணம் கேட்கிறதோ அந்த பணத்தை கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுக்கிறது. And the center labels your request as pichai. அதனால் நீங்கள் கொடுத்த வேண்டுகோள்கள் நிராகரிக்கப்பட்டன. When Tamil fishermen ask for assistance, the center gives them nothing. தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் உதவி கேட்டபோது இந்த ஒன்றிய அரசு எதுவும் செய்யவில்லை. Tamil farmers are forced to go to Jantar Mantar, they get nothing. தமிழக விவசாயிகள் ஜந்தர் மந்தர் முன்பு போராடிய போது அவர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. The only thing Mr. Narendra Modi cares about is having a monopoly on the finances and the communication system of this country. என்ன காரணம் என்று சொன்னால் மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதார வசதியின் மீதும் இந்த நாட்டினுடைய ஊடகங்களின் மீதும் முழுமையான தன்னுடைய ஆக்கிரமிப்பை வைத்திருக்கிறார். His members of parliament openly state that they are going to change the constitution if they come to power. அவர்கள் கட்சியை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை உடனடியாக மாற்றுவோம் என்று சொல்லுகிறார். And in the rest of the world, where earlier India used to be called a beacon of democracy, the rest of the world today says India's democracy is no longer a democracy. உலகமெல்லாம் ஒரு நாள் இந்தியாவை ஜனநாயகத்தின் தாய் என்று போற்றிய அந்த நாட்கள் போய் இந்தியாவை ஜனநாயகம் அழிந்து போகின்ற ஒரு நாடாக இன்று பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. So in this environment, what is the Congress party and the India alliance thinking of doing? இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் என்ன செய்ய நினைக்கிறது என்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். In an environment where Mr. Narendra Modi has forced every single Indian youngster to be unemployed. Alaya, a happy wedding. Alaya, a endrum trending. Alaya, a happy wedding. Alaya. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.